السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين والآله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. ما بعد، وقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل مسكر حرام على كل مؤمن. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவருடைய மக்கள் மற்றும் இங்கே கொழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றாக்கருணை என்றென்றும் உண்டாகுமாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். அதாவது உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ் கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமா அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கின்றான். அதாவது வரக்கூடிய மே 31ஆம் நாள் வேர்ல்டு நோ டுபாக்கோ டே, அதாவது புகையிலை இல்லா நாள், உலக புகையிலை இல்லா நாள் என்று ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளுடைய நோக்கம் என்ன? புகையிலை பொருள்களை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது 1987ஆம் ஆண்டு இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் 1987ஆம் ஆண்டு தொடங்கியது இந்த விழிப்புணர்வு. அப்ப இந்த புகையிலையை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள், அதுல குறிப்பாக பெண்களும் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் தம்முடைய உடல் ஆரோக்கியத்தை சீரழித்துக் கொள்கின்றார்கள், உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கின்றார்கள். அப்ப இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இன்று சாதி மத பேதமற்ற முறையில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய விதத்துல இந்த புகையிலை பொருள், அதாவது பீடி, சிகரெட், புகையிலை, பான் பராக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட பொருள், அது புகையிலை சார்ந்த பொருள்கள் ஏராளம் இருக்கின்றன. பல்வேறு பெயர்களில் அது விற்கப்படுகின்றது. அப்படி அந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துவதன் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு மனிதர்கள் ஆளாகின்றார்கள் என்பதால் உலக சுகாதார நிறுவனம் இதை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் தான் 1987ஆம் ஆண்டிலிருந்து இதை கடைபிடித்து வருகிறது. கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப இந்த சிகரெட், பீடி, சிகரெட், புகையிலை சார்ந்த எல்லா பொருட்களும், பான் பராக், குட்கா உட்பட எல்லா பொருட்களுமே மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே இது போன்ற போதைப் பொருட்கள், அதே போல புகையிலை பொருட்களை முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தவிர்த்து கொள்வதன் மூலம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்துல நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய உயிரை நாமே மாய்த்துக் கொள்வதற்கு சமமாகும். அவ்வாறு நம்முடைய உடலை சீரழித்துக் கொள்வதற்கு, ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, ஆண்டுதோறும் உலக அளவில் இந்த போதை, அந்த புகையிலை பொருட்கள் மூலம்
70 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதாவது இறந்து போகின்றார்கள். இந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதன் காரணமாக உலக அளவில் 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதன் காரணமாக உயிரிழக்கின்றார்கள். அதுல புகையிலை பிடிக்காதவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அது கேடு. அப்படி பார்க்கும்போது 16 லட்சம் பேர் அவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள். அவங்களுக்கு அந்த புகையிலைக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை, ஆனா அவங்க அந்த பக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது கணவன் பிடித்தால் மனைவி பக்கத்துல இருக்க வேண்டியது இருக்கு, அல்லது தந்தை பிடிக்கின்ற போது பக்கத்துல பிள்ளைகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது போன்ற நிலையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் 16 லட்சம் பேர். ஆக இவ்வாறு அதிகமானோர் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புகையிலை பொருட்களை விட்டு நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இங்க கவனிக்கத்தக்கது. குல்லு முஸ்கிரின் ஹராம் அலா குல்லி முஃமின், எல்லா முஃமின் மீதும், அதாவது ஒவ்வொரு முஃமின் மீதும் இந்த அதாவது போதை தரக்கூடிய அவன் அனைத்துமே ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது தடை செய்யப்பட்டது. எல்லா மூமினுக்குமே அது தடை செய்யப்பட்டது. அப்ப யாரும் அதை பயன்படுத்த கூடாது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சமா பயன்படுத்திக்கிறேன், நான் மிக குறைந்த அளவு தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்வதற்கும் இடமில்லை. அது குறைவாக இருந்தாலும் ஹராம் தான், அதிகமாக இருந்தாலும் ஹராம் தான். குல்லு முஸ்கிரின் ஹராம் வமா அஸ்கர கசீருஹு வ கலீலுஹு ஹராம், அதாவது போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம், தடை செய்யப்பட்டது. அது குறைவாக இருந்தால், அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது ஹராம் தான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த புகையிலை பொருட்கள் சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி, அது பீடி, சிகரெட், அதே போல நேரடியாக புகையிலை அல்லது வேறு விதமான பாக்குகள், போதை தரக்கூடிய பாக்குகள், இது போன்று எதுவாக இருந்தாலுமே அவை அனைத்துமே தடை செய்யப்பட்டவை. அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி இன்று பெரும்பாலோர் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அதுல குறிப்பாக வாய் புற்றுநோய், வாயிலேயே ஒரு விதமான புற்று ஏற்படும். வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், நுரையீரல்ல புற்றுநோய் ஏற்படுது. நுரையீரல்ல சில பேர் கல்லீரல்ல ஏற்படும். இது மாதிரியாக அவங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கு இந்த புகையிலை பொருட்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எனவே இதிலிருந்து முற்றிலுமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தி. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் குறித்து நமக்கு செய்தி என்ன? அல்லாஹ்வின் தூதர் என்ன ஏவுனாங்க, எதை ஹலால் ஆக்குனாங்க, எதை ஹராம் ஆக்குனாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது, யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், நல்லவற்றை அவர் ஹலால் ஆக்குவார், எதெல்லாம் மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அவர் தடை செய்வார் என்று தௌராத் இஞ்சிலில எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை குறித்து, அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது குறித்து தௌராத் இஞ்சிலில முந்தைய வேதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்ட செய்தி இதுதான். அவர் நல்லவற்றை ஹலாலாக்குவார், ஆகுமாக்குவார், தீயவற்றை, கெடுதல் செய்ய தரக்கூடியவற்றை அவர் தடை செய்வார் என்று அல்லாஹ் தூதர் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த வசனம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நல்லவற்றைத்தான் கற்று தந்திருக்கிறார்கள், நல்லவற்றை பின்பற்றுமாறு நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எதெல்லாம் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு கேடாக அமையுமோ, அவனுடைய உடலுக்கு கேடாக அமையுமோ, தீங்காக அமையுமோ, அவற்றையெல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு நல்லவற்றைத்தான் கற்றுத்தருகின்றார்கள், நல்லவற்றை தான் நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே அந்த நல்லவற்றை நாம் உண்பதற்கு நம்முடைய பணத்தை செலவழிக்க வேண்டுமே தவிர
தீயவற்றை, நம்முடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடியவற்றை வாங்கி சாப்பிடுவதோ பருகுவதோ கூடாது. அப்ப அந்த வகையில புகையிலை சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வாயில அப்பப்போ போட்டுக்கிட்டு அப்படியே மென்னுகிட்டு இருப்பாங்க சில பேர். எப்போதும் வாயில அல்லது இந்த சைடுல ஓரத்துல, வாயின் ஓரத்துல வச்சு அப்படியே அதை மென்று கொண்டு அல்லது ருசித்து கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் முற்றிலுமாக இது போன்ற செயலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த கெட்ட பழக்கம் முதல்ல எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த கெட்ட பழக்கம் முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய நண்பர்கள் மூலம்தான் ஆரம்பிக்குது. ஒருவன் ஒன்று தன்னுடைய தந்தையிடம் இருந்து அந்த கெட்ட பழக்கத்தை கற்றுக்குருவான். தந்தையே பையனை விட்டு போய் வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, கோயில வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இதுவே நாளடைவில அவனுக்கு ஒரு பழக்கம் ஆயிடும். அவனும் பிற்காலத்துல அது போன்று பழக்கத்துக்கு ஆளாயிடுவான். இது ஒன்று. இரண்டாவது, நண்பர்கள் மூலம்தான் இது அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. நண்பர்கள் என்ன செய்வாங்க, நல்லவன், இவன் வீட்டுல நல்லவனா வளர்ந்திருப்பான். அந்த பக்கம் நண்பர்கள்ட்ட போகின்ற போது அவர்கள் தவறானவர்களாக இருந்தால் அப்படி தவறான வழியை காட்டுவாங்க. வாடா மச்சான், ஒன்னு அடிக்கலாம், அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அழைப்பான். நண்பனை அப்படிதான் அழைப்பான். அப்படி அழைச்சு இருந்தா இப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சிகரெட்டை கொடுப்பான். அப்ப சிகரெட்டை கொடுத்தா அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவான். ஆரம்பத்துல எடுத்து அப்படி அவன் ஊதுகின்ற போது அப்படியே அவனுக்கு இருமல் வரும். ஆரம்பத்துல இப்படிதான்டா இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பழக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப நண்பர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலிலு. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் இருக்கிறான். தன்னுடைய நண்பன் எந்த வழியில போவானோ அதுலதான் போவான். எனவே உங்களில் ஒருவர் யாரோடு நட்பு கொள்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம் யாரோடு நட்பு கொள்கிறோம், நம்ம நட்பு கொள்கக்கூடிய அந்த மனிதன், அந்த நண்பன், அவன் நல்லவனா, தொழுகையாளியா, நல்ல விஷயங்களுக்கு அழைச்சிட்டு போவான். அவன் தீயவனாக இருந்தால், தவறான பழக்க வழக்கங்கள் உடையவனாக இருந்தால் அவன் நம்மள தவறான பழக்க வழக்கங்களுக்கு பழக்கப்படுத்தி விடுவான். எனவே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இது பெற்றோர் மூலம், தந்தையின் மூலம் பரவுகிறது அல்லது குறிப்பாக நண்பர்கள் மூலம்தான் இந்த கெட்ட பழக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே இது போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு நண்பர்கள் தான் மூல காரணமாக அமைகின்றார்கள். எனவே நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நண்பன் நல்லவனாக இருந்தால் நல்ல பாதைக்கு அழைத்து செல்வான். அவன் தவறான பழக்க வழக்கங்கள் உடையவனாக இருந்தால் இது போன்ற பீடி, சிகரெட் அப்படியே தாண்டி அப்படியே மது, போதை அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது போன்ற பாதைகளுக்கு அவன் அழைத்து செல்வான். எனவே அதுல கவனமாக இருக்க வேண்டும். இது ஒன்று. இப்ப பீடி, சிகரெட், புகையிலை உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவதால், அதாவது ஒரு மனிதன் பயன்படுத்துவதன் காரணமாக அது பிறருக்கு தொல்லை தரக்கூடியதாக அமைகின்றது. இப்படி தொல்லை தருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, எந்தவித தொல்லையும் கொடுக்க கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. வல்லதீன யூதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானம் வ இஸ்மம் முபீனா என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை பதிவு செய்கின்றார். மூமின்களுக்கு, மூமினான ஆண்கள், மூமினான பெண்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள், பிகைரி மக்தஸபு, அவர்கள் சம்பாதிக்காதவற்றை, அதாவது அந்த மூமின்கள் எதுவுமே செய்யல, அமைதியா இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் நோவினை கொடுத்தால் அவர்கள் மிகப்பெரிய அவதூறையும் பெரும் பாவத்தையும் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மிகப்பெரிய பாவத்தை அந்த மனிதன் சுமந்து கொள்கிறான். இவனால 4 பேர் பாதிக்கப்படுறாங்க. இவன் பீடி குடிக்கிறனால, சிகரெட் குடிக்கிறனால, அந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படக்கூடியதனுடைய அந்த தீமை இவனை சார்ந்தது. அப்ப அந்த தீமை இவனுக்குரியது. எனவே மற்றவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பீடி, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களிலே இருப்பதன் காரணமாக அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, மற்றொரு செய்தியும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல்லா வரர வலா லிரார. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீங்கு விளைவிக்காதீர்கள், பதிலுக்கு தீங்கும் செய்யாதீர்கள். அதாவது ஒருவருக்கு நாமே போய் தீங்கு செய்யறது ஒண்ணு, இரண்டாவது அவர் தீங்கு செஞ்சுட்டாரு அதனால நான் அவருக்கு தீமை செய்வேன் அப்படின்னு சொல்வது இரண்டாவது. இப்படி ரெண்டையுமே நீங்க செய்யாதீங்க. ஒருவருக்கு தீங்கு நீங்களும் செய்யாதீர்கள், அவர் செய்ததன் காரணமாக அதுக்கு பழிவாங்குவதாக தீங்கை செய்யாதீர்கள். அப்ப வா லரர வலா மிரார என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது. அதாவது நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நாம் யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது. அப்ப நாம் பீடி சிகரெட் உள்ளிட்ட மற்ற பொருட்களை, போதைப் பொருட்களை, அந்த பாக்குகளை பயன்படுத்துவதன் காரணமாக மற்றவர்களுக்கு நோவினை ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது. நாம் நம்முடைய செயலின் காரணமாக மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறோம், இடையூறு கொடுக்கிறோம். அது போன்ற செயலை செய்வதற்கு அனுமதி இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது நம்முடைய பொருளாதாரம் வீணாகிறது. இந்த பீடி சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள், புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதன் காரணமாக உடலுக்கு கேடு, அது எந்தவித நன்மையும் நமக்கு தராது. அப்படிப்பட்ட நிலையில் காசுக்கும் கேடு, காசுக்கு கேடு தானே. எவ்வளவோ சிகரெட்டை வாங்கி ஊதி தள்ளுறான், அப்ப அதெல்லாம் என்னது, காசு விரயம் தானே. இது மாதிரி விரயம் செய்யாதீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடை போடுகிறான். வலா துபذிர் தபதீரா, உங்களுடைய பொருளாதாரத்திலே விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், ஏனென்றால் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மிக கடுமையான ஒரு வார்த்தை. நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை அல்லது நாம் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சொந்த செலவுக்காக, நம்முடைய குடும்ப செலவுக்காக, நம்முடைய பெற்றோருடைய செலவுக்காக பயன்படுத்தலாம். மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வதற்காக அந்த செல்வத்தை பயன்படுத்தலாம். அது அல்லாம இது மாதிரி தவறான வழிகளில், தவறான அல்லது உடலுக்கு கேடு தரக்கூடிய பொருட்களை வாங்கி உட்கொள்வதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் வீணடிக்கிறோம். நம்முடைய உடலுக்கும் கேடு, இரண்டாவது பொருளாதாரத்தை நம்ம வீணடிக்கிறோம். இப்படி வீணடிக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஷைத்தானோட சேர்த்துறான், அவர்களே ஷைத்தானோடு சேர்த்து விடுகிறான். எனவே அதுல கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று பக்கத்திலே அல்லாஹ் சொல்றான். கான ஷைத்தான் லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்ப பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடியவன் ஷைத்தானுடைய சகோதரன் மட்டுமல்ல, அவன் நிராகரிக்கக்கூடியவனாகவும் மாறிவிடுகிறான் என்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருகிரசவர்களே, நாம் இது போன்ற தவறான உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, தொல்லை தரக்கூடிய பொருட்களை நாம் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அதன் காரணமாக நம்முடைய உடலுக்கு கேடு, மற்றவர்களுக்கும் நாம் தொல்லை கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தையும் வீணடிக்கிறோம். இது போன்று பல்வேறு தீங்குகள் அதிலே இருப்பதன் காரணமாக நாம் இது போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருகிரசவர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். பொதுவாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன செய்வாங்க என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதலாக பல் துலக்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. பல் துலக்குவார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டில அத்தஹாரத்து ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமான்ல பாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாம யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. நம்முடைய பேச்சின் மூலம் வெளிப்படக்கூடிய அந்த மூச்சு காட், அது அசிங்கமாக இருந்து அது துர்வாடை ஏற்பட்டு நம்முடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அது ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, தொல்லை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அவங்களுடைய வாய் அப்படி இருக்கும் அப்படி என்பதற்காகவா? இல்லை, அப்படி ஒரு வழிமுறையை, நடைமுறையை, நமக்கு ஒரு பழக்கத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள்.
அப்ப வீட்டுக்கு நம்ம போகும்போது வீட்டுல நுழைஞ்ச உடனேயே மிஸ்வாக்கு செய்யணும், வாயை சுத்தமா வச்சுக்கணும். அப்ப ஒருவன் பீடி சிகரெட் குடிக்கக்கூடியவனாக, புகையிலையை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய வாய் எப்படி இருக்கும்? அவனுடைய வாய் துர்வாடை வீசும். எப்போதும் கெட்ட வாடை தான் வாயிலிருந்து வீசும். அப்படிப்பட்டவன் வீட்டுல மனைவியோடவ பிள்ளைகளோட பேசுகின்ற போது அவர்கள் எவ்வளவு தொல்லையை அனுபவிப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருகளே, இது மாதிரி நம்மை சார்ந்தவர்களோடு பேசக்கூட முடியாது. பேசுவதன் காரணமாக அந்த கெட்ட வாடை துர்வாடை அவர்களுக்கு வீசும். அப்ப இதிலிருந்து நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக தான் அந்த ஒரு பழக்கத்தை நமக்கு காட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மிஸ்வாக்கு செய்வாங்க அப்படிங்கிறது. மிஸ்வாக்கு குறித்து மற்றொரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்வாக்கு மத்துஹரத்துல் லில் ஃபம் மர்தாத்துல் லிர்-ரப். பல் தேய்ப்பது, இந்த பல்லு துலக்குவது இருக்கிறது, அந்த பல் துலக்குவது வாய்க்கு சுத்தமானது, மர்தாத்துல் லிர்-ரப், இறைவனுக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நம்ம சுத்தமா வாயை வச்சுக்கிட்டாக்க அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. என்று சொன்னா நம்ம சுத்தமா இருந்து நம்ம அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம், அல்லது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்யறோம். அப்ப அந்த வார்த்தை வாய் சுத்தமாக இருக்கின்ற போது அவருடைய வார்த்தைகளை, அந்த கலிமத்துகளை, திக்ருகளை செய்கின்ற போது அல்லாஹ் பிரியப்படுகின்றார். அப்ப அதனாலதான் இங்க கவனிக்கணும், மத்துஹரத்துல் ஃபம் மர்தாத்துல் லிர்-ரப், இந்த பல் துலக்குவது வாய்க்கு சுத்தமானது, இறைவனுடைய திருப்தியை பெற்று தரக்கூடியது. அப்ப அல்லாஹ் அதை விரும்புகிறான், சுத்தமா இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். வாயை சுத்தமா வச்சுக்கணும். இப்ப நம்ம கவனிக்கணும் இன்னொரு செய்தி. ஒருத்தன் பீடி சிகரெட் குடிக்கக்கூடியவன், புகையிலேயே எப்போதும் மென்று கொண்டு இருக்கக்கூடியவன் தொழுக வந்தா என்ன ஆகும்? ஒது செய்வாரு, ஒது செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி வந்தாலும் பக்கத்துல சஜிதா செய்கின்ற போது அப்படி சுபான் ரபில் ஆலா அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அந்த வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காற்று அசிங்கமா, அதாவது துர்வாடையை ஏற்படுத்தக்கூடியதாக பக்கத்துல தொழுகக்கூடியவருக்கு ஒரு அசூசையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். அப்ப மற்றவர்களுக்கு ஈதா கொடுக்கக்கூடிய, தொல்லை கொடுக்கக்கூடிய நிலை இதுல இருக்கிறது. எனவே வாயை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப தூய்மை இஸ்லாமிய மார்க்கத்துல பாதி, ஈமான்ல பாதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாயை எப்போதும் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் ஆட்படாமல் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, மற்றொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துகும் பிசிவாக் இந்த குல்லி உலூஇன். என்னுடைய சமுதாய மக்களுக்கு தொல்லை, அதாவது சிரமமாக இருக்கும் என்று நான் பயப்படவில்லை என்றால், என்னுடைய சமுதாய மக்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று நான் அஞ்சவில்லை என்றால், ஒவ்வொரு தொழுகையின் போதும், ஒவ்வொரு உலூவின் போதும் அவர்கள் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு தடவை உலூ செய்கின்ற போதும் மிஸ்வாக் நீங்க செய்யணும் அப்படின்னு நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சமுதாய மக்களுக்கு சிரமமாக ஆயிடும் அப்படிங்கிறதுக்குதான் அதை கட்டளையிடவில்லை. அப்படின்னு சொன்னா இந்த உலூ செய்கின்ற போது, ஒவ்வொரு தடவையும் நம்ம உலூ செய்கின்ற போது நல்ல விதமாக அந்த பல் துலக்கி விட்டு வந்தால் அது மிகப்பெரிய நன்மையை நமக்கு தரும். அது மட்டும் இல்ல, நமக்கு பக்கத்தில் தொழக்கூடியவர்களுக்கு நம்மால் எந்தவித தொல்லையும் ஏற்படாது. எனவே அதுல கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, பீடி சிகரெட் உள்ளிட்ட இந்த புகையிலை பொருட்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டவை என்பதற்கு, அதாவது நேரடி வார்த்தை இல்லை என்றாலும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக அதை நமக்கு உணர்த்துகிறது. இன்னொரு ஒரு ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பொதுவாக மக்கள் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் தான் அன்றைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த பொருட்களை மக்கள் பொதுவாக பயன்படுத்துவாங்க. இந்த மக்களுடைய தேவை இதுல அதிகமாயிடுச்சு. அதிகமா பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அகல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் முன்தினதி
ஃபலா யகுர்பன்ன மஸ்ஜிதனா, யார் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் நம்முடைய மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம், மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் பிற்காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நீங்க சாப்பிடணும்னு ஏற்பட்டால் அதை நல்ல விதமாக சமைத்து சாப்பிடுங்கள், அந்த வாடை வராத அளவுக்கு அதை பயன்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த செய்தியை சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சொல்றாங்க, இன்னல் மலாயிகா தஅzzா மிம்மா யதஅzzா மின்ஹுல் இன்ஸ், மனிதர்கள் எதில் இருந்தெல்லாம் தொல்லையை உணர்வார்களோ அது போன்றே மலக்குகளும் தொல்லையை உணர்கின்றார்கள். அப்போ ஒருத்தன் பூண்டு சாப்பிட்டுட்டு அல்லது வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டுட்டு வந்துட்டான், பொது செஞ்சுட்டு வந்துட்டான், பொது செஞ்சாச்சு, ஆனா வாயில அந்த வாடை இருக்கு. அவன் தொழுகின்ற போது மலக்குகள் இங்கே பள்ளியாசலுக்கு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மலக்குகள் அதிலே அசூசையாக உணர்கின்றார்கள், தொல்லையாக உணர்கின்றார். என்னடா இவன் இப்படி வந்திருக்கானு அப்படின்னு சொல்லி தொல்லையாக உணர்கின்றார்கள். அந்த வாயிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த அசூசையான கெட்ட துர்வாடை, அந்த துர்வாடையின் காரணமாக மனிதர்கள் எப்படி சிரமமாக உணர்கின்றார்களோ இடையூறாக உணர்கின்றார்களோ அது போலவே வானவர்கள் மலக்குகளும் இடையூறாக உணர்கின்றார்கள். எனவே அந்த வானவர்களுக்கும் நம்ம என்னது தொல்லை கொடுக்க கூடாது, மனிதர்களுக்கும் நம்ம தொல்லை கொடுக்க கூடாது. அப்ப அதனால என்ன செய்யணும், வாய் எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இதுதான் செய்தி. ஆக பூண்டு வெங்காயத்துக்கு இந்த தடை எப்படி சொன்னால், இந்த வாயில நம்ம எப்போதும் பயன்படுத்தக்கூடிய பீடி சிகரெட் புகையிலை பொருட்களை ஒருத்தன் பான்பராக வாயை மெண்டுகிட்டே இருக்கிறான், பொது செஞ்சுட்டு வந்தாக்கா போதுமா, முடிஞ்சிருமா, வாயில அந்த கெட்ட வாடை இருக்கதான் செய்யும். அப்ப அது மாதிரி அந்த கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடாது, வாய் எப்போதும் சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இது போன்ற புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட எந்த உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உபாதையை தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய எந்த பொருளையும் நம்ம பயன்படுத்தாமல் வாயை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். அதன் காரணமாக நாம் சுத்தமாக இருப்பதோடு நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவையாகவும் இருக்கும். எனவே அத்தகைய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய கெட்ட பழக்கங்கள் நம்முடைய சந்ததிகளுக்கு ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.